இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 அமெரிக்க விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜான் கிளார்க், மைக்கேல் டெவரட் மற்றும் ஜான் மார்டினிஸ் ஆகியோருக்கு இயற்பியலுக்கான இந்த நோபல் பரிசு வழங்கப்படுவதாக பகிர்ந்து அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 பேருமே யுனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா என்ற அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜான் கிளார்க் மற்றும் மைக்கேல் டெவரட் மற்றும் மார்டினிஸ் ஆகிய 3 பேருமே கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அமெரிக்காவைச் சேர்ந்த 3 பேருக்கும் இந்த இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. நேற்று மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. அதே போல இன்று இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஜான் கிளார்க், டெவரட் மற்றும் மார்டினிஸ் ஆகிய 3 இயற்பியல் விஞ்ஞானிகளுக்கு இந்த ஆண்டுக்கான இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு பகிர்ந்து அளிக்கப்படுவதாக இன்று ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் உள்ள நோபல் கமிட்டியில் இந்த அரங்கில் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த 3 இயற்பியல் துறை விஞ்ஞானிகளுக்கு அந்த விருது பகிர்ந்து அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கரண்ட் சர்க்கியூட் ஆகிய அந்த மின் கடத்திகள் தொடர்பான ஆய்வுக்காக நோபல் பரிசு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 3 இயற்பியல் துறை விஞ்ஞானிகளுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்குவதாக ஸ்டாக்ஹோமில் உள்ள நோபல் கமிட்டி அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஆண்டுதோறும் மனிதகுல மேன்மைக்கு அளப்பரிய சாதனைகளை புரிந்த விஞ்ஞானிகளுக்கும் மற்றும் சேவைகள் புரிந்த கண்டுபிடிப்பாளர்களுக்கும் இந்த விருதுகள் ஒவ்வொரு துறையிலும் 6 துறைகளில் வழங்கப்படுகிறது. இது நேற்று மருத்துவத்துறையில் நோய் எதிர்ப்பு தன்மையை உருவாக்கும் செல்களை கண்டறிந்து உடலில் நோய் எதிர்ப்பு தன்மையை உருவாக்குவதற்கான ஆய்வில் முன்னோடியான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த 3 மருத்துவ நிபுணர்களுக்கு அந்த மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதே போல இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டுக்கான 2வது நோபல் பரிசான இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இயற்பியல் துறையில் பணிபுரியும் 3 விஞ்ஞானிகளுக்கு இந்த நோபல் பரிசு பகிர்ந்து அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரம் கடத்தப்படுவது மற்றும் மின் கடத்தல் எந்தெந்த கனிமங்களில் அதிக அளவில் இருக்கிறது என்பது குறித்தும் இப்பொழுதே இந்த மின் சாதனங்கள் பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் அவற்றின் நிலைத்தன்மை தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதில் புதிய கண்டுபிடிப்புகளை உலகிற்கு கண்டுபிடித்து அளிப்பதில் முக்கிய சாதனை படைத்தவர்களாக அந்த கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 3 அமெரிக்க இயற்பியல் துறை விஞ்ஞானிகளுக்கு இந்த ஆண்டுக்கான இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு பகிர்ந்து அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானிகள் ஜான் கிளார்க் மற்றும் மைக்கேல் டெவரட் மற்றும் ஜான் மார்டினிஸ் ஆகிய 3 இயற்பியல் துறை விஞ்ஞானிகளுக்கு மின்சார சர்க்கியூட் ஆற்றல் அளவீட்டை கண்டுபிடித்தமைக்காக 2025ஆம் ஆண்டுக்கான இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு இன்று ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.